வளர்த்த குழந்தைங்களில் நிறைய பேர் வந்து என் கண்ணு முன்னாடியே வளர்ந்து நிற்கும்போது என் சொந்த குழந்தைங்கள வளர்த்து எடுத்த ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பவும் வரும். அந்த எல்லா குழந்தைங்களையும் இந்த குழந்தையும் ஒரு குழந்தை. 100 பேருக்கு கிட்ட இளைஞர்கிட்ட கொடுத்து உதவி செய்கிறவங்க நினைக்கிறவங்கக்கிட்ட அப்போவே மாற்றம் இப்போ தானே உங்களுக்கு தெரியும். 1 கோடி ரூபா கொடுத்து 100 இளைஞர்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போவே பண்ணது. அதில் எனக்கு ஒரு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய இது வந்தோடனே பார்த்தோடனே அப்துல் கலாம் ஐயா ரேஞ்சிக்கு வந்து ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதை நம்ம இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயம். பட் நான் கொடுத்தது 1,80,000 ரூபா தான். பட் இப்போ வந்து மரமாக வந்து நிற்கும்போது அவங்களுடைய உழைப்பு தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க உழைப்புக்கு நான் வந்து மரியாதை. இப்போது நான் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்கிறத விட அவங்க இங்கே உருவாகி வந்து இங்கே உக்காந்து எனக்கு மதிப்பு சேர்க்குறாங்க ஆக்சுவலி. கண்டிப்பாக மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அடையணும். நீங்களும் ஒரு அப்துல் கலாம் ஐயாவாக மாறி இந்த நாட்டுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு அவனுங்கிற ராகவேந்திர சாமி. கண்டிப்பா அண்ணா. சொல்லுங்க உதய கிருத்திகா, ஹவ் ப்ரௌட் யூ ஃபீலிங் நவ்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு தந்த பிஹைண்ட் வுட்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. அகெயின் மாஸ்டரோட அண்ணாவோட ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ஒரு சரியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு யுக்ரைனில் சான்ஸ் கிடச்சிது. என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா 2 பேருமே தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்கே உதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அண்ணா வந்து அறம் செய்ய விரும்ப அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃபைல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக என்னுடைய ஃபைல் வாங்கி என்னோடய கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி இது வந்து ஜென்யூனானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னை இன்வைட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து எனக்கு அந்த உதவியை கையில் தந்தாங்க. உண்மையில அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கன்னா ரொம்ப நன்றி. அந்த உதவி வீண் போகலை. நான் அதில் சொன்ன மாதிரியே 92.5% கம்ப்ளீட் பண்ணி தென் ஃபைனல் இயர் நான் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங், ஹைப்போபாரிக் சேம்பர் அப்படின்னு இன்டென்ஸான ராக்கெட் பயணம் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்க முதல் முறை போலந்தோடைய மிலிட்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசின் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் இந்தியாவிலேருந்தும் சரி உலகளவுலேயும் அதில் எடுத்த சோயூஸ் MS அப்படின்ற ரஷ்யாவோட ராக்கெட்டோடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடில் எடுத்த ஒரே கேண்டிடேட் நான் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட் பண்ணேன்.